41% சர்வேயால் ஸ்டாலின் தரப்பு அப்செட். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு ட்விஸ்ட் நேற்று அரங்கேறியிருக்கிறது. உளவுத்துறையையும் தாண்டி ஒரு ஓய்வு பெற்ற IPS அதிகாரியின் கையில் இருந்த அந்த ரகசிய ரிப்போர்ட் இப்போது ஆளும் கட்சியின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதுவும் அந்த அதிகாரி திமுகவின் மிக முக்கியமான ஒரு அமைச்சரின் நெருங்கிய உறவினர் என்பதுதான் ஒட்டுமொத்த அறிவாலயத்தையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ள விஷயம். இது குறித்து எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கிடைத்துள்ளது. தமிழக அரசின் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி அவரது IPS நண்பர்களை வைத்து எடுக்கப்பட்ட சர்வே ரிசல்ட்டுகளை நேற்று வெளியிட்டார். அதில் விஜயின் தாவேக்க 41% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கிறது என்று தெரிவித்திருந்தார். ரவியின் இந்த சர்வே ரிசல்ட் தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டை தாண்டி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ரவியின் இந்த ரிசல்ட் அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினர் மற்றும் திமுகவின் அனைத்து மட்டங்களிலும் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. இதற்கு காரணம் திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவரான IPS அதிகாரி ரவி கடைசி நேரத்தில் இதனை வெளியிடலாமா என்கிற கோபம்தான். எதற்கும் அலட்டிக்கொள்ளாத முதல்வர் ஸ்டாலின் கூட இந்த ரிசல்ட்டை ரசிக்கவில்லை என்கிறார்கள். இது பற்றி விசாரித்த போது IPS அதிகாரி ரவியின் உடன் பிறந்த தங்கையின் கணவர்தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு. அதாவது தங்கம் தென்னரசு ரவியின் சொந்த மைத்துனர். அதே போல தங்கம் தென்னரசுவின் சகோதரியும் திமுக MPயுமான தமிழச்சி தங்கபாண்டியன் ரவியின் சொந்த அண்ணி. அதாவது ரவியின் சகோதரர் சந்திரசேகரின் மனைவிதான் தமிழச்சி தங்கபாண்டியன். இப்படி திமுக குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவராக இருக்கும் ரவி தாவேக்கவுக்கு ஆதரவான ரிசல்ட்டை ரிலீஸ் செய்திருப்பதுதான் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது. தமிழக தேர்தல் களத்தை குறித்து ரவியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து சர்வே எடுத்திருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அதன் முடிவுகள் என்பது தாவேக்கவுக்கு ஆதரவாக இருக்கும்போது அதனை ரிலீஸ் செய்யாமல் தவிர்த்திருக்க வேண்டும், அல்லது அதன் முடிவுகளை தங்கம் தென்னரசு மூலம் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதன் பிறகு வெளியிட்டிருக்கலாம். அதை செய்ய தவறியதுடன் வாக்கு எண்ணிக்கை 2 நாட்கள் இருக்கும் நிலையில் வெளியிட்டிருப்பதுதான் சரியில்லை. அதுதான் திமுகவில் எல்லோருக்கும் ஆதங்கம் என்று திமுக தலைமை ரசிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் திமுகவின் சீனியர்கள். இது குறித்து ரவிக்கு நெருக்கமான தரப்பில் விசாரித்த போது திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர்தான் ரவி. திமுகவை பகைத்து கொள்ள அவரும் விரும்பவில்லைதான். ஆனால் அவர் எடுத்த சர்வேக்களின் முடிவு திமுகவுக்கு எதிராக இருப்பதை உணர்ந்து அதனை வெளியிடாமல் இருந்திருக்க முடியும். ஆனால் தமிழக மக்களிடம் இருக்கும் உண்மை நிலைதான் என்ன என்பதை நேர்மையான வெளியிட நினைத்ததே இதனை ரிலீஸ் செய்திருக்கிறார். ரவி மட்டும் இந்த சர்வேவை எடுக்கவில்லை, அவரை போல ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்ட ஒரு டீம் எடுத்திருக்கிறது. அப்படி இருக்க ரவியின் தனிப்பட்ட விருப்பத்துக்காக ரிசல்ட்டை வெளியிடாமல் இருந்தால் டீமில் இருக்கும் மற்ற அதிகாரிகளிடம் ரவியின் நேர்மை கேள்விக்குறியாகாதா? அதனால்தான் உண்மையை வெளிப்படுத்துவது மட்டுமே டீமின் நோக்கம் என்பதை பதிவு செய்ய சர்வே முடிவுகளை வெளியிட்டார். இதில் திமுக தரப்பு அதிர்ச்சியடையவோ ஆதங்கப்படவோ ஏதும் இல்லை என விவரிக்கிறார்கள். எப்படியோ திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு அதிகாரியே கலகத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் பொதுவான விவாதமாக இருக்கிறது. இவரது சர்வே படி தேர்தல் முடிவுகள் வருமா அல்லது தாவேக்கவுக்கு எதிராக வருமா? ரவியின் இந்த துணிச்சலான முடிவு அவருக்கு பாராட்டுகளை பெற்று தருமா அல்லது அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குமா என்பதையெல்லாம் நாளை மறுநாள் தெரிய போகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.